ஸ்ரீ கர்க சம்ஹிதை கிரிராஜ காண்டத்தின் 3ஆம் அத்தியாயம். தேவேந்திரன் கோபத்தில் ஏற்படுத்திய கன மழையிலிருந்து உலகை பாதுகாக்க கோவர்த்தன மலையை தூக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறினார், ராஜனே, பிறகு என்னுடையது தனது யாகம் கைவிடப்பட்டு கோவர்த்தன பூஜை விழா முடிந்ததும் தேவராஜனான தேவேந்திரன் கோபமடைந்தார். அவர் சம்பர்த்தக என்ற மேகங்களை வரவழைத்தார். அவற்றின் பிணைப்புகள் அழிவு காலத்தில் மட்டுமே விடுவிக்கப்படும். மேலும் அவற்றை உடனடியாக பிரஜத்திற்கு அனுப்பினார். பிரஜத்தை அழிக்க அனுப்பினார். உத்தரவை பெற்றவுடன் பல்வேறு வண்ண மேகங்கள் சீற்றத்துடன் கர்ஜித்தன. சில கருப்பு, சில மஞ்சள் மற்றும் சில பச்சை நிறத்தில் இருந்தன. சில இந்திர கோபா வீர் பாகுதி பூச்சியைப் போல சிவப்பு பிரகாசத்தை கொண்டிருந்தன. சில கற்பூரம் போல வெண்மையாகவும் சில நீல தாமரையைப் போல நீல நிற பிரகாசத்தை கொண்டிருந்தன. இதனால் போதையில் இருந்த பல்வேறு வண்ண மேகங்கள் யானைகளைப் போல அடர்த்தியான தண்ணீரை பொழியத் தொடங்கின. சில நிலையற்ற மேகங்கள் யானையின் தும்பிக்கையைப் போல அடர்த்தியான நீரோடைகளை கொட்டின. மலை சிகரங்களைப் போல பல்லாயிரக்கணக்கான பாறைகள் பெரும் சக்தியுடன் அங்கு விழுந்தன. ஒரு நேரத்தில் ஒரு கடுமையான புயல் வீசத் தொடங்கியது. மரங்களையும் இல்லங்களையும் வேரோடு சாய்த்தது. மிதிலேந்திரரே, பிரஜ நிலத்தில் பேரழிவு மேகங்கள் மற்றும் இடியுடன் பயங்கரமான சப்தம் பரவியது. 7 உலகங்கள் மற்றும் பாதாள உலகங்கள் உட்பட பிரபஞ்சம் முழுவதும் அந்த பயங்கரமான சத்தம் எதிரொலித்தது. ராட்சதர்கள் நடுங்கினர். நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து பூமியில் விழத் தொடங்கின. எனவே தலைமை கோபியர்கள் பயந்து நந்த மகாராஜரின் இல்லத்திற்கு வந்தனர். தங்கள் குழந்தைகளையும் குடும்பத்தினரையும் அழைத்து கொண்டு தங்கள் உயிரை காப்பாற்றி கொள்ள விரும்பினர். பயந்து போன பிரஜவாசிகள் அனைவரும் பலராம சுவாமியுடன் இணைந்து பகவான் ஸ்ரீ நந்தனந்தரின் தங்குமிடத்திற்கு சென்று அவரை வணங்கி கூறினார்கள். பசுமேய்ப்பவர்கள் கூறினார்கள், மகாபாகு ராமராமா, மேலும் பிரஜேஸ்வரா, கிருஷ்ண கிருஷ்ணா, தேவேந்திரனால் ஏற்படும் இந்த பெரிய பிரச்சனையிலிருந்து உங்கள் மக்களை காப்பாற்றுங்கள். உங்கள் வேண்டுகோளின் பெயரில் நாங்கள் இந்திர யாகத்தை கைவிட்டு கோவர்த்தன பூஜையை கொண்டாடினோம். இது தேவேந்திரனின் கோபத்தை மிகவும் அதிகரித்துள்ளது. இப்போது விரைவாக கூறுங்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, கோபியர்களும் கோகுலத்தின் கோப்பர்களும் அதன் மாடு மேய்ப்பவர்களின் துன்பத்தில் இருப்பதையும் பசு சமூகம் அதன் கன்றுகளுடன் துன்பப்படுவதையும் கண்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எந்த பதட்டமும் இல்லாமல் கூறினார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், நீங்கள் அனைவரும் பயப்பட வேண்டாம். உங்கள் எல்லா பக்தர்களுடனும் மலையின் கரைக்கு செல்லுங்கள். உங்கள் வழிபாட்டை ஏற்றுக்கொண்டவர்கள் உங்களை பாதுகாப்பார்கள். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, இதை கூறுகிறார் பகவான் ஸ்ரீஹரி தனது உறவினர்களுடன் கோவர்த்தன மலைக்கு சென்றார். மலையை வேரோடு பிடுங்கி ஒரு விளையாட்டுத்தனமான முறையில் ஒரு கையால் மட்டுமே தூக்கினார். ஒரு குழந்தை சிரமமின்றி மாட்டு சாணத்தை எடுப்பது போல, அல்லது ஒரு யானை தனது தும்பிக்கையால் தாமரை மலரை சிரமமின்றி பிடுங்குவது போல கருணையும் மிகுந்த அன்பும் கொண்ட பகவான் ஸ்ரீ பிரஜராஜ நந்தனன் கோவர்த்தன மலையை பிடித்து கொண்டு தன்னை அலங்கரித்து கொண்டார். பின்னர் அவர் பசுக்களை மேய்ப்பவர்களிடம், தாயே, தந்தையே, பிரஜ வல்லபேஸ்வரர்களே, நீங்கள் அனைவரும் உங்கள் அனைத்து உடைமைகள், செல்வம் மற்றும் பசுக்களுடன் கிரிராஜரின் ஆழத்திற்கு செல்லுங்கள். தேவேந்திரன் பயமில்லாத ஒரே இடம் இதுதான் என்றார். அவரது வார்த்தைகளை கேட்ட மக்கள் கோபியர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறியபடி தனது கால்நடைகள், குடும்பத்தினர் மற்றும் பிற உபகரணங்களுடன் கோவர்த்தன மலையின் குழிக்குள் மறைந்தனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஒப்புதலுடன் பலராம சுவாமி மற்றும் மாடு மேய்க்கும் சிறுவர்கள் உள்பட அனைத்து நண்பர்களும் தங்கள் குச்சிகளை பயன்படுத்தி மலையை தாங்கினர்.
மலையில் நந்தநந்தனர் செய்வதை கண்ட இறைவன் சுதர்சன சக்கரத்தையும் ஆதிசேஷனையும் மனதளவில் அழைத்து அதை நிறுத்த உத்தரவிட்டார். மலையின் உச்சியில் அமர்ந்திருந்த மிதிலேஸ்வரர் சுதர்சன சக்கரம் 100 கோடி சூரியன்களைப் போல பிரகாசமாக விழும் நீரோடைகளை அருந்த தொடங்கினார். அகஸ்திய மாமுனிவர் கடலை அருந்தியது போல மலையின் அடியில் அனைத்து பக்கங்களிலும் வட்ட நிலையில் இருந்த சேஷ நாகமான ஆதிசேஷன் கடற்கரை கடலை அடக்குவது போல வரும் நீரோட்டத்தை நிறுத்தினார். பகவான் ஸ்ரீஹரி கோவர்த்தனத்தை பிடித்து கொண்டு ஒரு வாரம் அசையாமல் நின்றார். அனைத்து மாடு மேய்ப்பவர்களும் சகோதரர்களைப் போல அமர்ந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரனை பார்த்து கொண்டிருந்தனர். அதன் பிறகு போதையில் இருந்த ஐராவதம் யானையின் மீது ஏறி தனது படையை தன்னுடன் அழைத்து சென்றது. கோபமடைந்த தேவேந்திரன் பிரஜமண்டலத்திற்கு வந்தான். நந்தராஜரை அழிக்க வேண்டும் என்ற ஆசையுடன் தூரத்திலிருந்து தனது இடியை பிரயோகிக்க முயன்றான். ஆனால் மாதவன் தனது இடியால் அவரது கையை முடக்கினார். அப்போது தேவேந்திரன் பயம் கொண்டான். சிங்கத்தால் தாக்கப்பட்ட யானைகள் ஓடுவது போல அவை சம்பர்த்தகர்களுடனும் தேவர்களுடனும் திடீரென்று ஓடிவிட்டன. மனிதர்களின் தலைவரே, பகவானே, ஆண்டவரே! அந்த நேரத்தில் சூரியன் உதயமானது. மேகங்கள் சிதறின. காற்று வீசுவது நின்றுவிட்டது. ஆறுகளில் மிக குறைந்த அளவு தண்ணீர் மட்டும் இருந்தது. பூமியில் மூடு பனியின் சுவடு கூட இல்லை. வானம் தெளிவாகியது. எல்லா இடங்களிலும் உள்ள விலங்குகளும் பறவைகளும் மகிழ்ச்சி அடைந்தன. பின்னர் இறைவனின் அனுமதியை பெற்ற அனைத்து மாடு மேய்ப்பவர்களும் மலையின் பள்ளத்தாக்கிலிருந்து மெதுவாக வெளிப்பட்டனர். ஒவ்வொன்றும் தங்கள் கால்நடைகளை சுமந்து கொண்டன. அதன் பிறகு கோவர்த்தனதாரி தனது நண்பர்களிடம், நீங்களும் வெளியே செல்லுங்கள் என்றார். பின்னர் அவர்கள், இல்லை, நாங்கள் எங்கள் பலத்தால் மலையை தடுத்து நிறுத்துகிறோம், நீங்கள் வெளியே போங்கள் என்றார்கள். அவர்கள் அனைவரும் இப்படி பேசுவதைக் கண்ட மிகுந்த நன்மனப்பான்மை கொண்ட கோவர்த்தனதாரி பகவான் ஸ்ரீஹரி மலையின் பாதி எடையை அவர்கள் மீது வைத்தார். ஏழை பலவீனமான மாடு மேய்க்கும் சிறுவர்கள் எடையின் கீழ் வீழ்ந்தனர். பின்னர் அவர்கள் அனைவரையும் தூக்கி பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மலையை முன்பு போலவே விளையாட்டுத்தனமான முறையில் தங்கள் விழிகளுக்கு முன்பாக மீண்டும் வைத்தார். மனிதர்களின் தலைவரே, பகவானே, ஆண்டவரே! அந்த நேரத்தில் தலைமை மாடு மேய்ப்பவர்களும் தலைமை மாடு மேய்க்கும் சிறுவர்களும் நந்தரின் மகன் நந்தநந்தனனை நறுமணம் மற்றும் அரிசி தானியங்களால் வணங்கினர். அவருக்கு தயிர் மற்றும் பால் வழங்கினர். அவர் உயர்ந்தவர் என்பதை அறிந்து அனைவரும் அவரது பாதத்தில் வணங்கினர். அரசரே, நந்த மகாராஜரே, அன்னையர் யசோதை மற்றும் ரோஹிணி தேவியரே, பலராம சுவாமி மற்றும் சத்ரானந்தா போன்ற வயதான மாடு மேய்ப்பவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தழுவி அவருக்கு பணத்தை நன்கொடையாக வழங்கி இரக்கத்துடன் நகர்ந்து அவரது ஆசீர்வாதங்களை பெற்றனர். அதன் பிறகு அவரை மிகுந்த புகழுடன் பாடிய பின்னர் வெற்றியை விரும்பிய பிரஜ மக்கள் அனைவரும் நந்தநந்தருக்கு அருகில் பாடவும் விளையாடவும் நடனமாடவும் தொடங்கி அந்த பகவான் ஸ்ரீஹரியின் முன்னால் அவரை முன்னோடியாக கொண்டு தங்கள் இல்லம் திரும்பினர். அதே நேரத்தில் மகிழ்ச்சியால் நிறைந்த தேவர்கள் அங்குள்ள நந்தன வனத்தில் அழகிய மலர்களை பொழிந்து வானத்தில் நிற்கும் சித்தர்களின் தலைமை கந்தர்வரான கோவர்த்தன கிரிதாரியின் புகழை பாடத் தொடங்கினர். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் கிரிராஜ கண்டத்தின் 3ஆம் அத்தியாயமான கோவர்த்தன உத்தாரணம் என்ற தலைப்பிலான நாரத பகுலாஸ்வ சம்வாதத்தில் நிகழ்ந்த 3ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.